ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லித்வின்ஸ் மாம் சேனல். ஸோ நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எப்படி ரீல்ஸ் க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ நம்மளோட ஆரிஃப்ளேம் பிஸ்னஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய பீப்புள் தேவை இல்லையா? ஸோ நமக்கு வந்து ஆடியன்ஸ் தேவை. ஓகே, ஸோ அதுக்கு வந்து நம்ம ரீச் அவுட் பண்ணுறதுக்கு நமக்கு இந்த ரீல்ஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ரீல்ஸ் மூலிமா நிறைய ஆடியன்ஸை நம்ம கொண்டு வர முடியும். அதுவும் பர்டிகுலராக ப்ராடக்ட்டுக்காகவும் சரி, இல்லை பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிக்காகவும் சரி, நிறைய பேர்த்தை எஜுகேட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் நம்ம இந்த ரீல்ஸ் மூலிமா பண்ண முடியும். ஸோ ரீல் வந்து எப்படி க்ரியேட் பண்ணணும், ஓகேவா? சிம்பிளாக நான் பண்ணுற விஷயத்தை தான் இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ரீலில் நிறைய நம்ம எடிட்டிங் இந்த மாதிரிலாம் நிறைய விஷயம் இருக்குது, நம்ம கற்றுட்டு நிறைய பண்ணலாம். ஸோ நான் இன்றைக்கி வந்து சிம்பிளாக நான் எப்படி என்னோடய ரீல்ஸ் எல்லாம் நான் க்ரியேட் பண்ணுறேன் அப்படிங்கிறத பற்றி தான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ரீல் அப்படின்னா அதில் என்ன இருக்கணும் மெயின் விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் வந்து 3 விஷயம் மெயினாக இருக்கணும், ஓகேங்களா? ஸோ ரீல் அப்படிங்கிறப்போ நமக்கு வந்து அட்ராக்டிவான ஹூக் இருக்கணும். ஹூக் அப்படின்னா அந்த ரீலை அவங்க ஓப்பன் பண்ணி பார்க்குறதுக்கான ஒரு அட்ராக்ஷன், ஓகேவா? ஸோ அந்த ஹூக் வந்து ஒரு 3 செகண்ட்ஸ் இருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து நமக்கு அந்த வேல்யூ ப்ராடக்ட்டோ இல்லை வந்து நமக்கு என்ன பெனிஃபிட்டோ நம்மளோட ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி இந்த மாதிரி அதுக்கான வேல்யூ அங்கே இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து அதை பற்றியான ஒரு வாய்ஸ் ஓவர், நம்ம அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறது, ஓகேவா? ஸோ ஃபைனலாக வந்து CTA, கால் டு ஆக்ஷன். அதாவது இந்த ரீல் அவங்க பார்த்துட்டு ஏதாவது பண்ணணும்னா சேவ் பண்ணி வைக்கணும், நம்மளோட பேஜை ஃபாலோ பண்ணணும், இல்லை அவங்க கமெண்ட்டில் ஏதாவது பண்ணணும், நம்ம ஃப்ரீ கன்சல்டேஷன் கொடுக்குற மாதிரி அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆக்ஷன் வந்து அவங்க எடுக்கணும், ஓகேவா? அதுக்கு தான் நம்ம அந்த கால் டு ஆக்ஷன் அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக நம்ம கொடுக்கணும், ஓகேவா? ஒரு ரீல் அப்படிங்கிறப்ப இந்த விஷயமெல்லாம் அதில் கண்டிப்பாக இருக்கணும். ஓகே, ஸோ இது எப்படி நம்ம க்ரியேட் பண்ணுறது? இப்போ மேக்ஸிமம் ஒரு ரீல் அப்படின்னு எடுக்கிறப்போ 60 செகண்ட்ஸ் இல்லைனா 90 செகண்ட்ஸ்க்குள்ளே இருக்கணும். 90 செகண்ட்ஸே அதிகம் தான். மோஸ்ட்லி வந்து ஒரு 60 செகண்ட்ஸ்க்குள்ளே இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா பெட்டராக இருக்கும். ஐ மீன் 1 மினிட்குள்ளே இருந்ததுன்னா பீப்புள் வந்து எங்கேஜாக வாட்ச் பண்ணுவாங்க, ஓகேவா? ஓகே, இப்போ ஒரு ரீல் எப்படி பண்ணுறது? ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு ரீல் க்ரியேட் பண்ணலாம். ஸோ ரீல் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் வாட் எவர் ப்ராடக்ட் அல்லது நீங்கள் வந்து பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் பேசி ஒரு வீடியோ எடுத்து நீங்கள் ரெடியாக வச்சுக்கணும். அதுக்கப்புறமா இன்ஷாட் அப்படிங்கிற ஆப், ஓகேவா? எடிட்டிங் ஆப்ஸ் நிறைய இருக்குது, நான் யூஸ் பண்ணுறது இன்ஷாட். ஓகே, ஸோ இந்த இன்ஷாட் ஆப் வந்து நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணிவிட்டு இதில் ஃபோட்டோ, காலேஜ் அண்ட் எல்லாமே நீங்கள் இதை பண்ணிக்க முடியும். இப்போ நம்ம வீடியோ எடிட்டிங் தான் பண்ண போகிறோம். ஸோ நான் வந்து ஒரு வெயிட் லாஸ் பற்றியான போட்டிருக்கேன், ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு வீடியோ நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்னென்னலாம் பண்ணலான்னு பாருங்கள். ஸோ இப்போ இதில் ஏதாவது உங்களுக்கு வீடியோஸ் வேண்டாம்னா நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எப்படி வெயிட் கெயின் ஜாஸ்தி ஆகுது அப்படின்னு இப்போ இந்த இடத்துல எனக்கு இது வேண்டாம், இந்த போர்ஷன் எனக்கு வேண்டாம், தப்பாக பேசிட்டேன் அப்படின்னா நம்ம இந்த இடத்துல ஸ்ப்ளிட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கொடுத்து உங்களுக்கு எது வரைக்கும் அதை எடுக்கணுமோ அந்த ஸ்ப்ளிட் அப்படிங்கிறது கொடுத்தீங்கன்னா இங்கே பாருங்கள் கேன்சல் ஆயிரும், ஓகேங்களா? இந்த மாதிரி ஸ்ப்ளிட் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த போர்ஷன் வந்து கட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி ஸ்ப்ளிட் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணுறது, ஓகேவா? நம்ம பின்னாடி வந்து பேக்ரவுண்ட்லாம் நிறையா, இப்போ நான் ஒயிட்டாக இருக்கிறனால ஓகே, இல்லை வேறு ஏதாவது பேக்ரவுண்ட்ஸ் இருக்குது அதை ரிமூவ் பண்ணிவிட்டு வேறு ஏதாவது வைக்கணும் அப்படின்னா நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கேயே உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கும். ஸோ கட் அவுட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா கட் அவுட் அப்படின்னு கொடுத்திங்கன்னா உங்களுக்கு கட் அவுட் ஆயிரும். ஓகே, இதுலேயே பேக்ரவுண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் போய்ட்டு நீங்கள் கலர்ஸாகவும் கொடுக்கலாம், இல்லை வந்து நீங்கள் எது வேணாலும் கொடுத்துக்கலாம், உங்களோட பேக்ரவுண்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸ்லீப் அப்படிங்கிறதுனால நான் அது ரிலவெண்ட்டான கண்டென்ட் அப்படிங்கிறதுனால அது ரிலவெண்ட்டாக நான் பார்க்குறேன். ஏதாவது தூங்குற மாதிரியான, ஓகேவா? ஸோ அது ரிலவெண்ட்டாக ஏதாவது ஒரு பேக்ரவுண்டு நம்ம எடுத்துக்கலாம். ஆல்ரெடி இருக்கும், அதில் ஏதாவது நான் சூஸ் பண்ணுறேன். இப்போ இது இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்டை ரெடி பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அந்த பேக்ரவுண்டை பிளர் பண்ணுறது எல்லாமே நம்ம பண்ணிக்க முடியும், ஓகேங்களா? ஸோ நான் இதை வச்சுட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போ இதை வந்து நம்ம பெருசாக வைக்கிறது, ஸ்மாலாக வைக்கிறது, இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் இந்த இதை வந்து பிக்சர் வச்சு இது பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி நமக்கு அந்த ஹூக் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் இல்லையா? ஸோ ஹூக் அப்படிங்கிறது வேணும். ஸோ இந்த ஹூக் வந்து எப்படி நம்ம எடுக்கிறது, நம்ம வந்து அட்ராக்டிவாக வேணும்னா நம்ம அதுக்கு வந்து ChatGPT யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ChatGPT போயிட்டு இப்போ நீங்கள் அது ரிலவெண்ட்டாக ஹூக் வேணும்னு வச்சுக்கோங்களேன். வந்து இந்த ரிலவெண்ட்டாக தான் நான் எடுத்திருந்தேன். ஸோ நான் இப்போ இதுக்கு வந்து நான் கேட்குறேன், கேன் யூ ஷேர் ஹூக் ஐடியாஸ் ஃபார் திஸ் ரீல்? ஓகே, நான் ஆல்ரெடி இது ரிலவெண்ட்டாக தான் அந்த கண்டென்ட் எடுத்திருந்தேன். ஸோ இப்போ அந்த ஹூக் அப்படின்னு கொடுத்தோன்னா இதுலேயே நமக்கு அந்த ஹூக் ரிலவெண்ட்டாக நிறைய வரும். இங்கே பாருங்கள், ஸ்லீப்பிங் லெஸ், யூ ஆர் மேக்கிங் வெயிட் லாஸ் ஹார்டர், இந்த மாதிரி ஏகப்பட்ட ஹூக்ஸ் வருது, தமிழ்லேயும் உங்களுக்கு வருது. ஸோ இதில் நீங்கள் வந்து எது வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஒரு அட்ராக்ஷன், அதாவது பீப்புளை வந்து நம்மளோட ரீலை பார்க்குறதுக்கான ஒரு ஐடியா, ஓகேவா? அதுதான் ஹூக்கு. ஸோ அந்த ஹூக்கு நம்ம ரெடி பண்ணுறதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு ஹூக் ஐடியாஸ் நீங்கள் எடுத்துக்கலாம் ChatGPTயில். அதுக்கப்புறம் அந்த இமேஜ் வேணும்னா நீங்கள் இதுலேயே ChatGPTயில் கேட்டிங்கனாலே வரும், ஓகேங்களா? ஓகே, வெயிட் கேன் ஜாஸ்ட் புட்ஸ். ஓகே, இப்போ நான் இந்த ஹூக் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், செலக்ட் பண்ணியிருக்கேன். இந்த ஹூக்குக்கு வந்து இமேஜ் வேணும்னா நான் ChatGPTயே கேட்கலாம், ஓகேவா? கொடுத்துட்டு ஃபார் இன்ஸ்டாகிராம் ரீல்
இன்ஸ்டா ரீல் சைஸும் நம்ம போட்டுக்கலாம். மோஸ்ட்லி வந்து சைஸ் வந்து தேவையில்லை, இருந்தாலும் போட்டுக்கலாம். கொடுத்துட்டோம் அப்படின்னா அது ரிலவெண்ட்டாக இமேஜ் வந்து அதுவே க்ரியேட் பண்ணிடும். இதை கூட நீங்கள் ஹூக்காக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஹூக் ஜென்ரேட் ஆகட்டும். அடுத்து டெக்ஸ்ட்டு வேணும் அப்படின்னாலும் நீங்கள் டெக்ஸ்ட் எடுத்துக்கலாம். இப்போ நான் ஆக்சுவலி வந்து நான் இதை எடுத்துடுறேன், இந்த போர்ஷனை சும்மா நான் உங்களுக்கு ஐடியாவாக காமிக்கிறேன். ஓகே, இப்போ ஒரு ரீல் வந்து நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாஸ் தான் கொடுக்குறேன். ஸோ இதில் வந்து நீங்கள் டெக்ஸ்ட் வேணும் அப்படின்னா இந்த இடத்துல டெக்ஸ்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது மூலிமா நீங்கள் டெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நான் வந்து ஹெல்தி வெயிட் லாஸ் ஜேர்னி டிப்ஸ் இந்த மாதிரி. ஸோ இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபாண்ட் சைஸு கலர்ஸு எல்லாமே நீங்கள் மாற்றிக்கலாம். லேபிள் வச்சு பண்ணுறனா லேபிள் வச்சு பண்ணலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் பண்ணிக்க முடியும். ஓகேவா? க்ளோ ஷேடோ எல்லாமே பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்து ஃபாண்ட் சைஸ் மாத்திர மாதிரி இருந்தாலும் நீங்கள் ஃபாண்ட் சைஸு எல்லாமே நீங்கள் மாற்றிக்கலாம். அதுக்கப்புறம் கேப் எவ்வளோ வேணும், ஸோ எவ்வளோ பெருசாக வேணுமா சின்னதாக வேணுமா, இல்லை இது ரெண்டுக்கும் இடையில எவ்வளோ லெட்டர்ஸ்க்கு இடையில எவ்வளோ கேப் வேணும், போல்டு என்ன வேணுமோ நம்ம இதெல்லாமே. அதே மாதிரி இந்த மாதிரி சர்க்கிளாக பெண்டாக வேணும் அப்படின்னா பெண்டாக நமக்கு கிடைக்கும். இல்லை எந்த மாதிரி ஹார்ட்டின் மாதிரி வேணாலும் ஹார்ட்டின் மாதிரி கிடைக்கும். ஸோ இது எல்லாமே நீங்கள் ஜஸ்ட்டு ஒர்க் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேங்களா? ஸோ நான் இப்போ வந்து இதை கூட நான் இப்படி பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே, இல்லை அப்படின்னா ஜஸ்ட் நம்ம இப்படி கீழே வச்சுக்கலாம். ஓகே, நம்ம பேச பேச கீழேயும் லெட்டர்ஸும் வரப்போ ஈஸியாக இருக்கும். இதுக்கு அனிமேஷன்ஸ் வைக்கிற மாதிரி இருந்துன்னா அனிமேஷன்ஸும் நம்ம வச்சுக்கலாம். ஓகேவா? டெக்ஸ்ட்டுக்கு. ஸோ இந்த மாதிரி டெக்ஸ்ட்டெல்லாம் வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ ஒவ்வொன்றுக்கும் கீழே உங்களுக்கு எவ்வளோ டெக்ஸ்ட் வேணுமோ அதை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் பண்ணிக்கலாம், எடிட் பண்ணிக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் இதில் வந்து இன்னொரு இமேஜ் அட்டாச் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஓகே, ஸோ இதுதான். இது மூலிமா நீங்கள் ஏதாவது ஒரு இமேஜ் அட்டாச் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கூட நீங்கள் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ இப்போ ஜஸ்ட்டு அந்த இடத்துல வந்து ஓகே, இப்போ ஏதாவது ஜங்க் ஃபுட்ஸ் இந்த மாதிரி இருக்குன்னா இப்போ இந்த மாதிரி நீங்கள் அட்டாச் பண்ணுறனாலும் நீங்கள் இந்த வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். இப்படி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் இதில் இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் ஃபில்டர் ஆப்ஷன். ஓகே, ஸோ ஃபில்டர் ஆப்ஷனில் ஏஐ கட் இந்த அனிமேஷன்ஸ் மாதிரியெல்லாம் வரும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி வேணும் அப்படின்னாலும் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இன்ஷாட்டில் வந்து ஜஸ்ட்டு நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும், நிறைய ஐடியாஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ அதை வந்து எல்லாத்துக்கும் எஃபெக்ட் வைக்கிறனாலும் வச்சுக்கலாம், இல்லை பர்டிகுலராக வச்சுக்கிறனாலும் வச்சுக்கலாம். ஸோ அதில் ஃபில்டர் கலர்ஸ் ஃபில்ட்ரேஷன் பண்ணுற மாதிரி இருந்தாலும் அந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நிறைய ஐடியாஸ் இருக்குது. வேண்டாம்னா எடுத்துக்கலாம். அந்த மாதிரி எல்லாமே இருக்குது. நீங்கள் உள்ளே போய்ட்டு ஒன்ஸ் ப்ரௌஸ் பண்ணி எல்லா டூல்ஸும் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் எதுக்கு என்னன்னு தெரியும். ஸ்டிக்கர்ஸ் வேணும் அப்படின்னா அதுலேயும் நமக்கு ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் இருக்கும். ஓகேவா? ஸோ என்னென்ன இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ்லாம் நிறையா இருக்கும். ஸோ இந்த ஸ்டிக்கர்ஸ் ஏதாவது வேணுனாலும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்ஷார்ட்டை பற்றி நிறையா இருக்குது கைஸ். ஓகே, நீங்கள் ஒன்ஸ் உள்ளே போய் ஒர்க் பண்ண தான் உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து அந்த ஹூக்கு நம்ம ரெடி பண்ணணும். ஓகே, அந்த ஹூக் வந்து நம்ம கேட்டிருந்தோம் இல்லையா, அது இமேஜ் க்ரியேட் ஆகிடுச்சுன்னு பார்க்கலாம். ஸோ இமேஜ் க்ரியேட் ஆகிடுச்சு. கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் ChatGPT. ஓகேவா? ஸோ இப்போ இங்கே பாருங்கள், வெயிட் கெயின் இஸ் நாட் அபவுட் ஃபுட், இட்ஸ் அபவுட் யுவர் ஸ்லீப் டூ அப்படின்னு போட்டிருக்கு. ஓகே, ஸோ இப்போ நான் இது ரெலவெண்ட்டாக தான் ரீல் போட்டிருக்கறனால எனக்கு வந்து ஒரு அட்ராக்டிவான ஹூக் இமேஜ் வந்து ChatGPTயே கொடுத்துருச்சு. ஜஸ்ட்டு நான் இதை டவுன்லோட் பண்ணிக்கிறேன். நீங்களே கஸ்டமைஸ்டாக ரெடி பண்ணுறனாலும் ரெடி பண்ணலாம். நீங்கள் வந்து கூகுளில் இமேஜஸ்லாம் எடுத்து நீங்கள் வந்து கொலாஜ் மாதிரி பண்ணலாம், டெக்ஸ்ட் பண்ணி. இல்லை ChatGPT கேட்டிங்கனாலும் அதுவே அழகாக கொடுக்கும், அட்ராக்ட் பண்ணுற மாதிரி. ஓகே, அப்படி நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அந்த ஹூக்கை நம்ம வந்து முன்னாடி வச்சிடலாம். ஃபஸ்ட்டு ஹூக்கு தான். ஓகேவா? ஸோ ஹூக் வந்து ஒரு 3 செகண்ட். ஓகேவா? ஸோ 3 செகண்ட்ஸுக்கு நம்ம வந்து ஹூக் வந்து வைக்கலாம். ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ வந்து ஒரு 3 செகண்ட்ஸ்க்கு வச்சுட்டேன். அடுத்து நீங்கள் பேசக்கூடிய கண்டென்ட். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறமா கால் டு ஆக்ஷன் வந்து நீங்கள் பேசியிருப்பீங்க இல்லையா, அதே நீங்கள் வைக்கலாம். ஓகேவா? இப்போ நான் ஜஸ்ட் வந்து கால் டு ஆக்ஷன் வந்து அதே வீடியோ நான் எடுக்கிறேன் பாருங்கள். இங்கே பாருங்களேன், லாஸ்ட்டாக சொல்லியிருப்பேன். டிப்ஸ் வேணும் அப்படின்னா நம்மளுடைய உங்களுக்கு ஃப்ரீயான கன்சல்டேஷனோட நான் உங்களை கனெக்ட் பண்ணுறேன். தென் உங்களுக்கு வெயிட் லாஸ் பற்றியான நிறைய டிப்ஸ் வேணும் அப்படின்னா நம்மளுடைய பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ரீலை நீங்கள் யார் உங்களோட ஃப்ரெண்ட் வந்து தூங்காமல் இருக்காங்களோ அவங்களுக்கு நீங்கள் இதை ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. ஸோ இப்போ இந்த மாதிரி கால் டு ஆக்ஷன் வந்து ஸ்ட்ராங்காக சொல்லணும். ஓகேவா? அதாவது எப்படின்னா நீங்கள் வந்து ஃபர்தர் அப்டேட்ஸுக்கு வந்து என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஒரு ஃப்ரீ கன்சல்டேஷன் வேணும்னா கீழே வந்து ஸ்லீப்னு டைப் பண்ணுங்கள். ஸோ இதை வந்து உங்கள் ஃப்ரெண்டுக்கு சேவ் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட் யார் தூங்காமல் இருக்காங்களோ அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். அந்த 3ல் ஏதாவது ஒரு ஆக்ஷன் அவங்க எடுப்பாங்க இல்லையா, அதுதான் அந்த கால் டு ஆக்ஷன். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேவா? இதை வச்சு நம்ம ஒரு ரீல் வந்து இப்போ ஃபினிஷ் பண்ணிடலாம். இப்போ இது வந்து டைமிங் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது பாருங்களேன், ஸோ 2 மினிட்ஸுக்கு மேலே இருக்குது. ஓகே, அப்போ நம்ம எதெல்லாம் வேணுமோ அதை பார்த்து நம்ம கட் பண்ணிவிட்டு ஓகே அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நான் இதை டெலிட் பண்ணிடுறேன். சும்மா ஜஸ்ட்டு நான் சொல்கிறேன். டெலிட் பண்ணிவிட்டு நம்ம அந்த கால் டு ஆக்ஷன் எல்லாத்தையும் வச்சுட்டு உங்களுக்கு எந்த மாதிரியெல்லாம் வேணுமோ அதெல்லாம் நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு
ஜஸ்ட் எக்ஸ்போர்ட்டுன்னு கொடுத்தீங்கன்னா உங்களோட ரீல் வந்து முடிஞ்சுது ஓகேவா. ஜஸ்ட்டு வந்து இது என்ன ஒரு 24 செகண்ட்ஸ் ஓகேவா. ஸோ நீங்கள் வந்து ஒரு 30 செகண்ட்ஸ் எடுத்துக்கிறது என்ன இல்லைன்னா நீங்கள் ஒரு 1 மினிட் கூட எடுத்துக்கலாம். 90 செகண்ட்ஸ் வேறு வழியே இல்லாத பட்சத்தில் 90 செகண்ட்ஸ் கொண்டு வரலாம் ஓகேங்களா. ஸோ அது பெட்டராக இருக்கும். பட் கொஞ்சம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருந்தால் தான் பீப்புள் வந்து விரும்புவாங்க. ஓகே, ஸோ அது மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட்டுன்னு கொடுத்துக்கலாம். இந்த இன்ஷார்ட் வாட்டர் மார்க் வேண்டான்னா நீங்கள் ரிமூவ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஆடு வந்து இதாகும். ஆடை பார்த்து தான் நீங்கள் இது ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா. ஸோ இதில் வந்து நீங்கள் ஃப்ரீ ரிமூவ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ரிமூவ் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் இதில் என்ன பண்ணிக்கலாம்னா எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் இதை வந்து கொஞ்சம் வந்து அதிகமாக இருக்குது, டைமிங் அதிகமாக போகுதுன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் வாய்ஸ் வந்து ஸ்பீடப் வைக்கலாம். ஸ்பீடப் அப்படின்னு வச்சிங்க அப்படின்னா ஸோ இங்கே பாருங்களேன், இப்போ ஸ்பீடு வச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வந்து நல்ல நிம்மதியான தூக்கம் ஓகேங்களா. ஸோ நீங்கள் வந்து ப்ராப்பராக ரொம்ப ஸ்பீடாக இருக்கிற மாதிரி இருக்குது, அப்போ இன்னும் கொஞ்சம் கம்மி பார்க்கலாம். ஓகே, ஸோ அந்த நம்ம டைமிங்க்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே உங்களோட ரீல்ஸில் நீங்கள் பண்ணலாம். அழகாக இன்ஷார்ட்லேயே உங்களோட ஃபேண்டாஸ்டிக்காக ரீல்ஸை நீங்கள் க்ரியேட் பண்ண முடியும் ஓகேவா. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் கேன்வா அண்ட் ChatGPT ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதை எக்ஸ்போர்ட் கொடுத்துட்றேன். ஸோ இதை நீங்கள் ரீலாக போடுறப்போ ஃபஸ்ட்டு நமக்கு அந்த ஹூக் இமேஜ் தான் தெரியும் ஓகேவா. அப்போ வந்து ஹூக்கை பார்த்துட்டு தான் பீப்புள் வந்து நம்மளுடைய வீடியோவே பார்க்க வருவாங்க. அதுதான் அந்த அட்ராக்ஷன். ஓகே, அதுக்கு தான் அந்த ஹூக் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, இப்போ நமக்கு வந்து வந்துருச்சு. ஓகே, நீங்கள் வந்து ஹூக் வந்து கேன்வா ஆப் மூலிமாவும் நீங்கள் பண்ணலாம். ஓகே, கேன்வா ஆப் வச்சுருந்தீங்க அப்படின்னா கேன்வாலே நீங்கள் போயிட்டு அது ரிலவெண்ட்டாக கண்டென்ட் சர்ச் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து அது ரிலவெண்ட்டாக நிறைய வரும். அந்த சைஸ் மட்டும் கரெக்டாக பார்த்துக்கலாம் நீங்கள். ஓகே, ஸோ மோஸ்ட்லி நான் வந்து இந்த 3 டூல் யூஸ் பண்ணி தான் பண்ணுவேன். ஸோ சர்ச் பண்ணலாம். நான் ஸ்லீப்புன்னு கொடுத்துருக்கேன். அது ரிலவெண்ட்டாக போஸ்டர்ஸ் எல்லாம் வரும் ஓகேவா. ஸோ அதில் உங்களுக்கு தகுந்த மாதிரி உங்களோட சைஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணி ஹூக்காக கூட நீங்கள் வச்சுக்கலாம் ஓகேவா. ஸோ ஹூக் வந்து நீங்கள் இமேஜ் தான் வைக்கணும்னு கிடையாது, வீடியோஸ் கூட நீங்கள் இது பண்ணலாம். அது எல்லாமே உங்களோட க்ரியேட்டிவிட்டி பொறுத்து தான். ஸோ இப்படி நீங்கள் சூஸ் பண்ணலாம். இல்லைன்னா வந்து உங்களோட கூகுள் இருக்கு இல்லையா, கூகுளில் போயிட்டு கூட நீங்கள் வந்து சர்ச் பண்ணிக்கலாம் ஓகேவா. ஸோ அதில் கூட ஸ்லீப் ரிலேட்டடாக ஏதாவது இமேஜஸ் எடுத்துக்கலாம். அதாவது உங்கள் கண்டென்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஓகேவா. ஸோ அதிலேருந்து கூட நீங்கள் எடுத்து நீங்கள் ஹூக் வந்து நீங்களே ரெடி பண்ணலாம். அதுவும் இன்ஷார்ட்லேயே நீங்கள் பண்ணிக்கலாம் ஓகேவா. ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து சிம்பிளாக ரீல்ஸை க்ரியேட் பண்ணுறது. ஓகே, இதில் வந்து இன்னும் உங்களோட க்ரியேட்டிவிட்டி பொறுத்து தான் இருக்குது ஓகேவா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு ரீல் காமிக்கிறேன் பாருங்கள். நான் இப்போ தான் ஒரு ரீல் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதை காமிக்கிறேன் பாருங்களேன். ஸோ பின்னாடி பேக்ரவுண்ட் இமேஜ் மாற்றிருக்கேன். அதுக்கப்புறம் கீழே கண்டென்ட் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய ரீல் தான் ஓகேங்களா. ஸோ 1 மினிட்டுக்கு மேலே வருது. இது இன்னும் வந்து நான் கொஞ்சம் ஷார்ட்டன் பண்ணணும். எது வேண்டாமோ அதெல்லாம் நான் வந்து கொஞ்சம் ஸ்ப்ளிட் அவுட் பண்ணி நம்ம கொஞ்சம் ஸ்பீடு இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம ஒரு 90 செகண்ட்ஸ்குள்ளே கொண்டு வரலாம் ஓகேங்களா. ஸோ சிம்பிளாக ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் வந்து போய் அதை எடுத்து டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறப்ப தான் நமக்கு வந்து நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். நம்ம எதுவுமே பண்ணாமல் ரீல்ஸ் வரல, க்ரியேட் பண்ண தெரியல அப்படின்ட்டு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வந்து எதுவுமே தெரிய போகிறதில்ல. ஸோ நீங்கள் அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி உள்ளே போயிட்டு யூஸ் பண்ணி பார்க்க டூல்ஸ் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறப்ப தான் உங்களுக்கு ஐடியாஸ் கிடைக்கும். ஸோ நமக்கு ரீல்ஸோட பெனிஃபிட் அப்படின்னு பார்க்குறப்போ ஸோ நம்ம பிஸ்னஸ்க்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ரீல்ஸு. ஏன்னா நம்மளோட பிஸ்னஸில் நிறைய ஆடியன்ஸை கொண்டு வரணும் ஓகேங்களா, நிறைய பீப்புளை கொண்டு வரணும். ஓகே, அதுக்கு நம்ம ஜஸ்ட் வந்து இந்த ரீல்ஸ் மூலிமா ஆன்லைனில் நிறைய பேர் தான் நம்ம கொண்டு வர முடியும், அட்ராக்ட் பண்ண முடியும். ஓகே, நமக்கு ஏற்ற மாதிரியான ஆடியன்ஸை நம்ம எடுத்துகிட்டு வர முடியும். ஓகே, ஸோ ரீல்ஸ் வந்து மோஸ்ட்லி நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக போடுங்க ஓகேவா. டெய்லி ஒன்று போட்டிங்க அப்படின்னா பெட்டராக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இனிஷியலாக கஷ்டமாக தான் இருக்கும். ரெகுலராக போட உங்களுக்கு அதுவே வந்து பழகிடும். அப்போ ஈஸியாக நீங்கள் வந்து நிறையா ரீல்ஸ் வந்து க்ரியேட் பண்ண முடியும். ஒரு நாளைக்கு ஒரு ரீல்ஸ் தான் ஓகேவா. அது ப்ராடக்டாக இருக்கட்டும், இல்லை வந்து பிஸ்னஸருக்காக இருக்கட்டும், லீட்ஸ்க்காக இருக்கட்டும், எதுனாலும் நீங்கள் போடலாம் ஓகேங்களா. மோஸ்ட்லி வந்து ப்ராடக்ட்டை பற்றி போடுற மாதிரி இருந்தால் ப்ராப்ளத்தை பற்றி நம்ம பேசலாம் ஓகேவா. ஸோ அது வந்து ஃப்ரீ கன்சல்டேஷன் கொடுத்து நம்ம வந்து ப்ராடக்ட் சொல்யூஷன் கொடுக்குற மாதிரி பண்ணலாம். அப்படி பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிங்கன்னா நம்மக்கிட்ட இன்னும் என்னென்ன பெனிஃபிட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஷேர் பண்ணலாம். நம்மளோட லைஃப் ஸ்டைலை வந்து ஒரு ரீலாக ஷேர் பண்ணலாம். இன்ஸ்டாகிராமில் ஸோ இன்ஸ்டாகிராம் வந்து கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலாக வச்சுக்கோங்க. ஸோ ப்ரொஃபஷ்னலாக வச்சுட்டு அதில் நீங்கள் ரீல்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் ஒரு ரீல் போடுறேன் அப்படின்னா ஜஸ்ட்டு நான் அதை பண்ணிவிட்டு அதுலேயே உங்களுக்கு எடிட்டிங் ஆப்ஷன் இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஓகே, ஸோ இப்படி நம்ம ஒரு ரீல் போடுறப்போ ஃபஸ்ட் எடுத்துனே நமக்கு இதுதான் அட்ராக்டிவாக இருக்கும். ஓகே, ஸோ இதில் வந்து ஸ்டிக்கர்ஸ் வைக்கிறது, ஃபில்ட்ரேஷன் இந்த மாதிரி எல்லா விஷயமும் இருக்கும். இதை நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு அதுக்கான கேப்ஷன் அண்ட் ஹேஷ்டாக்ஸ். ஓகே, ஸோ இது வேணும் அப்படின்னாலும் நீங்கள் நம்மளோட ChatGPTயே போய் கேட்கலாம் ஓகேவா. ஸோ ChatGPTலேயே உங்களுக்கு எல்லா விஷயங்களும் இருக்கும். ஸோ இந்த இடத்துல போயிட்டு கேன் யூ ஷேர் கேப்ஷன் அண்ட் ஹேஷ்டாக்ஸுமே கேட்கலாம். ஃபார் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் அப்படின்னு போட்டோம் அப்படின்னா அது ரிலவெண்ட்டாக ஹேஷ்டாக்ஸ் அண்டு கேப்ஷன்ஸுமே கொடுக்கும். அதையே ஜஸ்ட்டு நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணி நீங்கள் உங்களோட ரீலை கம்ப்ளீட் பண்ணிடலாம். தான் இங்கே பாருங்களேன்,
அழகாக நம்ம கொடுத்துருது. ஓகே, ஸோ இதோட நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஹேஷ்டேக்ஸ் அப்படிங்கிறப்போ கொஞ்சம் மெயினான ஹேஷ்டேக்ஸ் மட்டும் கொடுங்க. கஜன்னு வேண்டாம், சிம்பிளாக ஒரு 20 ஹேஷ்டேக்ஸ் வந்து கொடுக்கலாம், அதுவே அதிகம் தான். ஓகேங்களா, சிம்பிளாக கொஞ்சம் ஹைலைட்டாக இருக்கிற மாதிரி கொடுங்க. அண்டு ரீல்ஸ் போஸ்டிங் டைம் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கொஞ்சம் பீகாஸ் நாமளே லாஜிக்கலாக திங்க் பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம எந்திரிச்சா வீட்டு வேலை குழந்தைங்க எல்லாம் பார்த்து ஒரு 9 மணிக்கு தான் நம்ம ஃபோன் எடுப்போம், ஆஃபீஸ் போடுவீங்க எல்லாருமே. ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி டைமில் ஒரு 9 to 11 அந்த மாதிரி டைமில் போஸ்ட் பண்ணலாம். ஈவினிங் அப்படிங்கிறப்போ மோஸ்ட்லி எல்லோரும் வந்து ஒரு 6 above 8க்குள்ளே வந்து எல்லோரும் கொஞ்சம் ஃபோனில் அவைலபிளாக இருப்பாங்க. அந்த மாதிரி டைமில் நம்ம போஸ்ட் பண்ணுறப்ப இன்னும் நமக்கு நிறையா ஆடியன்ஸ் வந்து பார்க்குறக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் ரீல்ஸை போட்டதுக்கப்புறமா அதை நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா, ட்ராக் பண்ணி பாருங்கள். ஓகேவா, ஸோ ட்ராக் பண்ணுற மீன்ஸ் என்ன அப்படின்னா, ஸோ யாரெல்லாம் ஃபாலோவர்ஸ் பார்த்துருக்காங்க, நான் ஃபாலோவர்ஸா என்ன அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகே, இதை போட்டிருக்கேன் அப்படின்னா, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வியூஸ் இன்சைட்ஸ்ன்னு, ஸோ இது நேற்று போட்ட ரீல் தான். ஸோ இதில் போயிட்டு நீங்கள் ஃபாலோவர்ஸ் எத்தனை பேர் பார்த்துருக்காங்க, நான் ஃபாலோவர்ஸ் எவ்வளோ ரேஷியோ பார்த்துருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் இங்கே பார்க்க முடியும். இதெல்லாம் ட்ராக் பண்ணி நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதில் லைக்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க அப்படின்னா நீங்கள் அந்த லைக் பண்ணுவீங்க நியூவாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு தேங்க்யூ மெசேஜ் போடலாம். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். ஸோ என்னோட பேஜுமே வந்து நியூவாக பேஜ் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, ப்ராடக்ட்ஸுக்காக. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி நீங்களும் உங்களுக்குன்னு ஒரு இன்ஸ்டா க்ரியேட் பண்ணி அதுக்கு பயோ இந்த மாதிரி எல்லா விஷயமும் ChatGPT உங்களுக்கு கைட் பண்ணும். ப்ராப்பராக நீங்கள் அதை பார்த்து நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒவ்வொன்றா ரீல்ஸ் க்ரியேட் பண்ணி போட உங்களுக்கு வந்து பீப்புள் வந்து வைடு ரேஞ்ச் ஆஃப் ஆடியன்ஸ் வந்து கிடைப்பாங்க. ஓகே, ஸோ கன்சிஸ்டன்சி ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் வந்து அதில் ரெகுலராக ரீல்ஸ் போடணும், நம்பி போடணும், பிலீவ் பண்ணி போடணும், ஏன்னா தானே போட வேண்டாம். டெய்லியும் ஒரு ரிலவெண்ட்டான கண்டென்ட் நீங்கள் போட பீப்புளுக்கு வந்து உங்களை பார்க்குறப்போ ஒரு நாலேஜபிள் பர்சன் மாதிரி தெரியும். ஸோ அதனால் ஈஸியாக பீப்புளும் வந்து ஏதாவது என்கொயரிஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ நாலேஜபிளாக இருந்தால் தான் என்கொயரிஸே வரும் இல்லையா. ஸோ அதனால் நீங்கள் நிறைய நாலேஜபிள் இருக்கணும். அதுக்கு நீங்கள் நிறைய ரீல்ஸ் மூலிமா தான் எஜுகேட் பண்ண முடியும் பீப்புள். ஓகே, அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஓகேவா கைஸ், ஸோ உங்களுக்கு இது மூலிமா ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் இப்படி தான் என்னோடய ரீல்ஸை வந்து நான் க்ரியேட் பண்ணிகிட்ருக்கேன், ஒரு கன்சிஸ்டண்ட்டாக பண்ணணும்னு பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்களும் பண்ணுறப்போ கண்டிப்பாக உங்களோட பேஜ் வந்து நல்லாவே ப்ரொமோட் ஆகும். ஓகேவா கைஸ், ஏன்னா இப்போ இருக்க சுச்சுவேஷனில் இதுதான் ட்ரெண்ட் இல்லையா, ரீல்ஸ் தான் மெயின் ட்ரெண்டாக இருக்குது. ஓகேவா, ஸோ ஃபர்தர் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபர்தர் அப்டேட்ஸுக்கு. ஓகே, தேங்க்யூ.